ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் பிரியா முருகன். நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் கிடையாது. வாராகி அம்மன் பூஜை, நம்ம முருகன், பைரவர், எல்லா சாமியும், பாபா சாமி, எல்லா சாமியும் வச்சு பூஜை பண்ணுவேன். நம்மளோட வீட்டில் உள்ள திருஷ்டியோ மன கஷ்டங்கள் நிறைய இருக்கும், வருமானம் இருக்காது. இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம், எளிய பரிகாரம் வீட்லேயே நான் செய்வேன். வெத்தலை தீபம் போடுவேன், நெல்லிக்காய் தீபம் போடுவேன். நம்மளை எப்படியெல்லாம் தீபத்து மூலமாக வந்து சாமியை வந்து நம்ம கும்பிட்றோமோ நம்மளோட வந்து கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். பாருங்கள், ஓமத்தங்காயில் வந்து பைரவருக்கு, வாராகி அம்மாவுக்கும் வந்து விளக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கோபுர விளக்கு, அதுக்கப்புறம் லட்சுமி குபேரன் விளக்கு, சிறுவாபுரி முருகன், வெக்காளி அம்மன், பிள்ளையார்பட்டி விநாயகர், ஆறுபடை முருகன், லட்சுமி நாராயணன், என் பாபா பார்க்குறாரு பார்த்தீங்களா. பாபா மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கேன். ஒரு காரியம் நிறைவேறணும், அவரை நம்பி தான் நான் வந்து ஒரு விஷயம் செஞ்சேன். அது ரொம்ப என் மனசை ரொம்ப நோடிச்சு, நிறைய அவமானப்பட்டேன். அந்த பணம் எனக்கு, நான் பாபாவை ஒவ்வொரு வாட்டியும் நான் போய் அந்த பணத்தை வந்து ஒருத்தவங்கள்ட்ட அந்த சீட்டு கம்பெனியில் போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் என் பாபா வந்திருந்தார். அவருக்கு நான் வந்து அந்த வண்டியில் எய்த்தாப்பில் வந்தது, அவருக்கு உண்டானதை நான் செஞ்சுட்டு தான் போவேன். அவன் ஒரு வாட்டி கூட அந்த பாபாவை நான் கும்பிட்ட பாபா வந்து என்னை வந்து காலை தட்டி விட்ருக்கலாம், ஏதோ தடுங்கல் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே பண்ணலை அவர். அதனால இப்போ நான் பெரிய இழப்பு. 3 வருஷம் ஆச்சு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் கிடைச்சிரும்னு நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கு. அது வரைக்கும் நான் பாபா கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவில் இருக்கேன். வந்ததுக்கப்புறம் பாபாவுக்கு உண்டான எல்லா அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அவருக்குன்னு இல்லை, அன்னதானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கும் பைசா வேணும்ல, அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் பாபா எப்போ தான் என் தலையிலத்தை மாத்திரான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வரும்னு நம்புகிறேன். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 3 லட்சம் பேர் இருக்காங்க இந்த நியோமேக்ஸ் நம்பி பணம் போட்டவங்க. கிடச்சிரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்புகிறேன்.